அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கூகுள் ஃபிட்பிட் ஏரை வச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான். அதாவது இது வரைக்கும் ஒரு 6வது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 6th டே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ஃபிட்பிட் ஏர் எப்படி இருந்திருக்கு, நான் எப்படி அதை பற்றி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லலாம். அப்படியே இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி செட் பண்ணேன், அதோட அன்பாக்சிங் எல்லாமே வந்து அதில் இது பண்ணியிருப்பேன். ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டப் இது எல்லாமே வந்து தெரியும். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ 6 நாள் ஆயிடுச்சு. 6 நாளில் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்டா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6th டே ஸ்டார்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19% தான் இருக்குது சார்ஜ். ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன்டாக்க, முதல்ல இது வாங்குறவங்க வந்து எப்படி எவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல ஸ்டார்டிங்கே நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த இது வந்து 7 நாள்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் அரௌண்டு வந்து ஒரு 6 டேஸ் வந்து நீங்கள் 6 ஹோல் டேஸில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் சார்ஜ்லேயே வந்து யூஸ் ஆகுது. நான் வந்து பெருநாளுக்கு ஈது உங்களுக்கு தெரியும், ஈது வந்திருக்கு ரீசெண்டாக. அந்த ஈதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் வாங்கினேன். அந்த நாள் நைட்டு தான் நான் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த நாள் நைட்டு தான் உங்களுக்கு அன்பாக்சிங் இதுவுமே வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் போட்டது வந்து ஈது டே அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஹோல் 6 டே ஆகிருக்கு. நாளைக்கு தான் வந்து 7th டே 1 வீக்கு. அது வரைக்குமே நான் ட்ரை பண்ணுவேன், சப்போஸ் இருக்கா இல்லையான்ட்டு. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது கீழே வந்துட்டு 7th டே வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது வந்து அந்த எடிட்டிங்லேயே நான் போட்டுருவேன். சப்போஸ் நான் அது வரைக்கும் இது பண்ணேன்டா, இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதை நான் போட்டுருவேன். ஆனால் இப்போ வரைக்கும் இதை பற்றி எனக்கு என்ன ஃபீல் ஆகிருக்கு, ஹோல் 6 டே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 6 டேஸில் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து சூப்பராக இருக்கு, இது எல்லாருமே வாங்கலாமான்னாக்கா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஊர் காசுக்கு ஒரு 10,000 ரூபா அது மாதிரி வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்திருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இது இருக்கும், வூப்புன்னு ஒரு ஃபிட்னஸ் வாட்ச்சு வந்து வச்சுருக்காங்க, ஃபிட்னஸ் ட்ராக்கிங் வாட்ச் மாதிரி. அதில் வந்து நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, முதல்ல அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் வந்து இருக்குது. நான் ஒரு தடவை அதை வாங்கினேன்டாவே என் லைஃப் லாங் நான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. நான் ஒரு தடவை வாங்கினேன் அப்படின்னா அதை வந்து நான் மந்த்லி இயர்லி அது மாதிரி வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் நான் ஒன்ஸ் நான் காசு கட்டலைன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு மாதிரி பீஸ் ஆஃப் ட்ராஷ் மாதிரியே தான் ஆகிடுது. அது வேஸ்ட் ஆகிடுது. அது எதுவுமே யூஸே பண்ண முடியல, சும்மா ஒன்று கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிடுது. ஆனால் இது வந்து அப்படி இல்லாமல் என்னென்னா, இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த 6 டேஸ் சொல்கிறேன்னா, இந்த 6 டேஸுமே நான் வந்து ப்ரீமியம் எதுவுமே இது பண்ணல, ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அளவு இருந்துச்சு. அது என்ன எப்படி இருந்துச்சு அந்த ட்ராக்கிங் இது அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக பார்ப்போம். ஆனால் இது வந்து எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து ஏதோ ஒரு அத்லெட்டிக் ட்ராக்கிங் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று விஷயத்தை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு கிடையவே கிடையாது. வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் விளாடுவேன், நான் என்ன என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் வேண்டாம் பார்த்துக்கிறேன், நான் எந்த அளவுக்கு இது பண்ணிக்கிறேன்னு ஒரு சும்மா நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 80% or 70% தான் நான் இதை ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது வந்து எந்த மாதிரி ஒரு ஹைரார்க்கியில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச்சு, இது சாம்சங் வாட்ச் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிட்னஸ் வாட்ச்சு, அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு மேலே இது ஃபிட்னஸ் வாட்ச் வந்து பேஸ் லெவல்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். நார்மல் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து பேஸ் லெவலு அப்படின்னா ஆப்பிள் தான் வந்து அதிகமாக ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இது சொல்லுவாங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் அதிகமாக அதை பற்றி தான் பேசுவாங்க. அவங்க இது வந்து நீங்கள் பேஸ் லெவல்னு வச்சிங்கன்னா, இருக்கிறதுலே டாப் லெவல் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வூப் வந்து இருக்குது. அது சப்ஸ்கிரிப்ஷன் இது நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஏண்டாக்கா இது வந்து ஃபுல் இன்டென்ஸாக வந்து இருக்கிற எல்லா ட்ராக்கிங்குமே பண்ணோமா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி இது வந்து வாட்ச் அளவுக்கு இருக்கா, இதுக்கு பதிலாக வாட்சே ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு இதுக்குமே இன் பிட்வீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னாக்கா, இதில் வந்து இந்த மாதிரி இந்த இது வந்து நார்மல் ஒரு ஃபேப்ரிக் எடிஷன் மாதிரி வந்து விட்ருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கரின்னு ஒருத்தர் பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கார், அவரோட எடிஷன் ஒரு கிரே கலரில் லைட் கிரே ப்ளஸ் ஆரஞ்சு அது மாதிரி விட்ருப்பாங்க. ஆனால் அது மட்டும் தான் வந்து வாட்டர் ப்ரூஃபில் வந்து இருக்கான். மற்றதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இது மாதிரி டெக் ரிவ்யூவர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்க MKBHDன்னு ஒரு வெஸ்டர்ன் இவர் வந்து இருக்கார், இங்கிலீஷ் சேனல் அது.
உங்களாட்டே அதை பார்க்க முடிஞ்சால் அதையும் பாருங்கள். அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ வெர்ஷனுக்கும் ப்ரீமியம் வெர்ஷனுக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முன்னாடியே காட்டின மாதிரி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீ வெர்ஷன் காட்டுறேன். இதுதான் வந்து என்னோடய ஃப்ரீ வெர்ஷன். இந்த ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே என்ன உங்களுக்கு அந்த சின்ன ஸ்க்ரீனாக உங்களுக்கு வந்து தெரியும். மேபி நான் லேண்ட்ஸ்கேப்பில் போகலாங்க, இல்லை உங்களுக்கு அந்த சின்ன ஸ்க்ரீனாக தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மேட்டர்னா, இதில் வந்து நான் இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் இந்த சிம்பிள் மாதிரி பென் சிம்பிள் மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செட் பண்ண அழுத்தினேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து நான் ஸ்டெப்ஸ் இதெல்லாமே இருக்கா, இதெல்லாம் நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இதில் வாட்டர் இது வந்து நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியது, இந்த வாட்டரு வெயிட் வந்து நம்ம மேனுவலாக பண்ணணும். மற்றது எல்லாமே அதுவாகவே ரீடிங் எடுக்கிற மாதிரி உள்ளது. இப்போ கரண்ட்டாக வந்து என்னோட பிபிஎம் வந்து 64, அதெல்லாம் வந்து கரண்ட்டாக இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது கூட நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பல ஆடான்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கணும், ரொம்பலாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் தேவையில்லைங்கிறதுனால நான் கம்மியாக வந்து வச்சுருப்பேன். அதிலே கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லீப் ட்ராக்கிங், ஓகே ஸ்லீப் ட்ராக்கிங் இதுக்கு நான் வரேன். அதுக்கப்புறமேட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவிட்டி எப்படி நான் நடந்தது, நான் வெயிட்டை வச்சு நடக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அது ட்ராக் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது மாதிரி ஃபிட்னஸ் பேண்டை வந்து நான் ஊப்பியே வந்து வாங்கணும்னு நினச்சேன். பட் அது ப்ரீமியமாக இருக்கிறதுனால, அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் அதை வந்து இல்லை வேணாம், அதை வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். இந்த இது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமையும் வந்து உங்களுக்கு ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணுது, இந்த வாக்கிங் இதெல்லாம் பண்ணுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இந்த இதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம்லேயும் உங்களுக்கு நான் ப்ரீமியம்லேயும் வந்து இதெல்லாம் வந்து ட்ராக்கிங்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மெயினாக எதில் வரும்னா, ப்ரீமியம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கட்டணும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக இது மாதிரி இருந்துச்சு, பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ரவுண்ட் பாக்ஸு அதுக்கு பக்கத்தில் உள்ள டீட்டெயில்ஸு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச். உங்களுக்கு இப்போ நீங்கள் பர்சனல் கோச் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ பர்சனலாக ஒரு கோச் ஜிம்முக்கு போகும்போது பர்சனலாக ஒரு கோச் இருந்தாக்க நான் பக்கத்தில் உட்காருவார், உட்காந்து அவர் பேசுவார், இது மாதிரி இது பண்ணணும், இல்லை உட்காரலாம், இல்லை அது மேட்டர் இல்லை. ஆனால் அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுவார் பார்த்தீங்களா, இப்படி பண்ணணும், இது பண்ணணும், இது இதுண்டு அது மாதிரி அதில் வந்து பெரிய ஒரு பேரா மாதிரி எழுதி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து அந்த அந்த டெக் ரிவ்யூவர்ஸ் அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது நான் யூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து தெளிவாக இது தெரியும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப பெருசாக ஒரு பேரா மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, தேவையே இல்லாத பல பாயிண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவங்க வந்து பேரா மாதிரி எழுதியிருக்காது, யார் இவ்வளோ பெருசாக படிப்பா, ஒரு 4-5 பேராகிராஃப் இருக்குன்னா யார் அவ்வளோ பெருசாக படிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீமியமில் மட்டும்தான் இவ்வளோ பெருசு டெக்ஸ்ட்டாக இருக்குது. பட் வேறஸ் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணேன் அந்த சீனில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனுமே டெக்ஸ்ட்டாலாம் இருக்காது. எனக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே வந்து முதல்ல ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கும். எனக்கு இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ஒன் ஆஃப் த மெயினாக நான் பார்த்தேன். நான் இந்த வாட்சை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணேன்னா, ஒது செய்யும் போது குளிக்கும் போது மட்டும்தான் நான் அதை வந்து கழட்டுவேன். மற்ற நேரம் எப்பயுமே இது வந்து நான் போட்டே தான் இருக்கேன். இந்த 6 நாள்னா இந்த 6 நாளுமே நான் அதை வந்து ஃபுல்லாக போட்டே தான் இருந்தேன். தூங்கும்போது போட்டே தான் இருந்தேன், முழிக்கும்போது எங்கேயாவது நடக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன். இன்னும் இது வரைக்கும் ஜிம்முக்கு போகல, ஒரு வாரம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால கேப் விட்டேன். பட் இதுக்கப்புறம் இன்றைக்கி போவேன் நான், மேபி நைட்டு நான் அந்த இது வேண்டாம் நைட்டு போனேன்னா நான் அதை வந்து வீடியோ எடுப்பேன். அதுலேயுமே வேண்டாம் நான் வாய்ஸ் ஓவராக ஆட் பண்ண பார்க்குறேன், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வேண்டாம். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்ன்னு இருக்குது. அந்த ஸ்டார்ட்டுக்குள்ளார நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து கஸ்டம் ஒர்க் அவுட்னு இருக்குது, கீழே ஃபுல்லாக ஒர்க் அவுட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கஸ்டம் ஒர்க் அவுட்டில் வந்து நான் என்ன இப்போ சிஆல் கொடுத்தேன்னா என்னோட இது எல்லாமே வரும். அப்பர் பாடின்னா உள்ளார வந்து ஒரு ஒர்க் அவுட் இருக்கும், பார்பல் வச்சு டம்பிள் வச்சு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம். இது எல்லாமே வந்து அந்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏஐ வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இல்லைனாக்கா நான் பர்சனல் ட்ரெயினரை வச்சு நான் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். நான் அதெல்லாம் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஏஐயில் போய் இது மாதிரி ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்து எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் பிளானர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸசைஸ் பிளானரில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் மேனுவலாக போய் இது பண்ணேன். அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த எக்ஸசைஸ் வந்து இதில் இருந்துச்சு. இதில் நான் அந்த பேரை போட்டு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் சில இது வந்து கிடைக்கவே இல்லை. அதில் ஒரு 5% கிடச்சதுலேயே 90% இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்தீங்களா, அதில் ஒரு 5% வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸசைஸாக இருந்துச்சு. இதில் இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்துச்சு. அதே எக்ஸசைஸ் கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் சிமிலர்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருந்துச்சு. அதனால் அதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இன்றைக்கி தான் நான் போவேன்னு நினைக்கிறேன் மேபி.
இன்றைக்கி போனேன்னா நான் வந்து இந்த வீடியோ லான்ச் பண்ணும்போதோ இல்லைனாக்கா அடுத்த வர அந்த ஜிம் வீடியோ வரும்போதோ இது யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, இது கரெக்டாக ரீடிங்லாம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து நடப்பேன், வாக்கிங்லாம் போவேன். அப்படின்னா அந்த வாக்கிங்லாமே வந்து கூகுளில் வந்து கூகுள் ஃபிட்டுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட பேர். அந்த இதுலேயே வந்து இது வந்துடும், ரீடிங் வந்து எடுத்துரும். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கோ அப்படின்னு என்னோடய ஃபீலு. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுல மெயின் விஷயம் நான் என்ன பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு ஸ்லீப் இது தான். ஸ்லீப் இது வந்து கொஞ்சம் நல்லாவே ட்ராக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ப்ரோ லெவல்லாம் கிடையாது. இது வந்து இப்போ இதுவே வூப்பே வந்து பெரிய ப்ரோ லெவலு, ரொம்ப இது என்ன சொல்கிறது, பயங்கரமான ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ரேஞ்சில் தான் இது வந்து இருக்குது. இந்த இதுக்கு இது கொஞ்சம் ஒர்த்தோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லீப் இதுக்கு தான் நான் வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு வந்து இன்றைக்கி நான் போவேன்னு நினைக்கிறேன். போயிட்டேன்னா அந்த ஜிம்மோட ஷார்ட்ஸ் உங்களுக்கு அடுத்தது வரும்போது, அடுத்த வர அப்கமிங் ஷார்ட்ஸ், இந்த வீடியோக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு அப்கமிங் ஷார்ட்ஸாவோ இல்லை இந்த வீடியோலேயே வந்து அது எப்படி இருக்குதுன்னு நான் வந்து ஜாயின் பண்ண பார்க்குறேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நான் எப்படி செட் பண்ணேன், அன்பாக்ஸ் பண்ணது, அந்த இது வந்து ஃபுல் வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். அது அப்படியே இதோட ஜாயின் ஆகி வரும். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் வந்து கிளம்புறேன்.